வேலூரில் இளம்பெண் மரணத்திற்கு காரணமாக இருந்த சிறுத்தையை பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் துருவம் கிராமத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிறுத்தை தாக்கி இளம்பெண் உயிரிழந்தார். இளம்பெண் உயிரை பறித்த சிறுத்தையை பிடிப்பது சவாலாக மாறியிருக்கும் நிலையில் ஆடுகளையும் சிறுத்தை வேட்டையாடி கிராம மக்களை அச்சுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் வனத்துறை சார்பில் டிராப் கேமரா, ட்ரோன் கேமரா வைத்து சிறுத்தை நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் பேரணாம்பட்டு சாதகர்மலை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் தென்படுவதாக கூறப்பட்டுள்ளது. ஆகையால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தியுள்ள மாவட்ட ஆட்சியர், இரவு நேரங்களில் வீடுகளில் மின்விளக்கை ஒளிர விட வேண்டும் எனவும் வீடுகளை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. அந்த மக்களை இன்னும் மீடியாங்களே அச்சுறுத்துறாங்க. நடமாட்டம் உண்மையில் நடமாட்டம் இருக்கா? உண்மையிலே நடமாட்டம் இருக்குது. நேற்று கூட நம்ம தேனாம்பட்டு சாத்தர்லேயும் ஒரு சிறுத்தையோட நடமாட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் அந்த பகுதியில் பாதுகாப்பாக இருக்க என்ன நடவடிக்கை பண்ணுறாங்க? பாதுகாப்பு நைட்டு வீட்டிலேருந்து வெளியே வர வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. கொஞ்சம் லைட்டு, நீங்கள் நைட்டு வெளியே வீட்டுக்கு வெளியே உள்ள பகுதிகளில் லைட்டு போதுமான வெளிச்சம் இருந்தாலே அந்த பக்கம் மிருகங்கள் வனவிலங்குகளோட நடமாட்டம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வனத்துறையினரும் ட்ரோனை வச்சு இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் அச்சப்படுறாங்களா? அதனால தான் அச்சம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன இல்லை மின்வேலி அமைக்கிறது ஏதாவது ப்ரொபோசல் சோலார் இல்லை அது ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.